ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் வசனம் 30 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதாய் இங்கே நீதிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான ஜனமே, கர்த்தருக்கு விரோதமான எந்த ஞானமும் இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் அது நிரந்தரமான ஞானம், ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற ஞானமாயிருக்கிறது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் வெற்றி அடைகிறதா இருக்கிறது. எங்களுடைய சுய சித்தத்தின்படி, எங்களுடைய ஞானத்தின்படி நாங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் இடையிலே அமிழ்ந்து போகிறதா இருக்கிறது. அன்பான சொன்னமே, கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். நாங்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஞானம் கிரியை செய்கிறதா இருக்கிறது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு செல்வமாயிருந்தால் எங்களுடைய சூழல்களை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி அமைக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் நாங்கள் கர்த்தரோடு பயணிக்க வேண்டும். தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாராயிருந்தால் எல்லா சூழல்களும் மாறும். எங்களுடைய ஞானத்திலே நாங்கள் செயல்படும் பொழுது தீமையான சூழல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாயிருக்கிறது. அன்பான ஜனமே, நீங்கள் தூய ஆவியானவரோடு பயணிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.